அப்போ அந்த அம்மா போய் நைட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் மகன் அந்த டைரியை படிக்கிறார். படிக்கும்போது தான் இந்த தாய் எப்படிப்பட்ட தாய் அப்படின்றது புரியுது. இன்னைக்கு புத்தாண்டுக்காக என் மகன் ஒரு பரிசு நாட்குறிப்பை டைரி கொடுத்தான் பரிசா. என் திருமணத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்த முதற் நாட்குறிப்பு பரிசு இதுதான். ஒரு நியூ இயர் அப்போ உங்கள் அப்பாட்ட நான் வந்து புத்தாண்டுக்காக டைரி ஒன்று கேட்டேன். உனக்கு எதுக்கு டைரி? தண்ட செலவு. வரட்டி பால் கணக்கு எழுதுறதுக்கு டைரி தேவையா? ஏதாவது பழைய நோட்டு புக்கில் எழுதிக்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதான் இந்த டைரியில் எழுதியிருக்கிறாங்க அவங்க. இவ்வளோதான் ஒரு ஆணுடைய சிந்தனை. பொம்பளைக்கு என்னத்துக்கு டைரி? அவர் இதுதானே எழுத போகிறா அப்படின்ற சிந்தனையில் தான் அந்த ஆண் அந்த பெண்ணையே பார்க்குறான். அன்னைக்கோடு நான் விட்டதுதான் அந்த வழக்கம் அதோடு நின்று போச்சு. அதுக்கடுத்து இப்போ தான் இந்த டைரி கிடச்சிருக்கு. நான் எழுதுகிறேன். இன்றைக்கி அன்புடன் வேலை பார்க்குற சில ஆசிரியர்கள் வந்தாங்க. வந்துட்டு அவங்க கிளம்பும்போது அவங்க குங்குமம் கொடுத்தேன். லலிதான்ற ஒரு பெண் மட்டும் எடுக்கலை, மற்றெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து உங்கள் கணவர் உயிரோடு இருக்காரானே தெரியல, நீங்கள் சுமங்கலியாக இருக்கீங்களான்னு தெரியாமல் எப்படி உங்கள்கிட்ட குங்குமம் வாங்க முடியும்னு கேட்டுட்டேன். ஒரு ஆசிரியை இந்த கேள்வியை கேட்டுட்டான்றப்போ இவ்வளோ நாள் சுற்றம், பக்கத்து வீடு, அண்டை வீடு, வேலைக்கார பெண் சொன்ன எல்லாரும் சொல்லி சொல்லி மன அழுத்தத்தில் இருந்த இந்த அம்மா அன்னைக்கு பொங்கிடுறாங்க. புருஷன் இல்லைன்னா குங்குமம் கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? பொட்டும் பூவும் நான் பிறந்ததுலேருந்தே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். தாலி மட்டும்தான் அவர் கட்டினார். இஷ்டம்னா குங்குமம் எடுத்துக்க, இல்லைன்னா இதுக்கு நீ கிளம்பி போ வாயை மூடிட்டுன்னு கண்டபடி திட்டிடுறாங்க. நீ போய் பாடம் நடத்தி பிள்ளைய உருப்பட்ட மாதிரி தானே அந்த அம்மா திட்டுனதும் அவள் எந்திரிச்சு முகம் வாடி விட்டது, அவளுக்கு கிளம்பி போய்விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போல்லாம் எனக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருது. கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வார்த்தையை கொட்டிடுறேன். அப்புறம் ஏன் அப்படி செஞ்சோம்னு வருத்தப்படுறேன். இந்த புத்தாண்டில் என் கோபத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுகிறாங்க. அடுத்து இந்த அப்பா அன்புவோடைய அப்பா காணாமல் போய் 5 ஆண்டுகள் ஆச்சு. அழைப்பு மணி அடிக்கும்போதெல்லாம் அவர் தான் வந்துட்டாரோன்னு போய் போய் பார்க்குறேன். அவர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. மணமான